எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாத்ரூமில் வந்து ஒரே ஒரு வெண்டிலேஷன் தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரே ஒரு வெண்டிலேஷனில் வந்து இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வேலை செய்கிறவங்க எல்லாருடைய ஃபேஸும் தெரியும். அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம ஜன்னலுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பச்சை துணி கட்ட சொன்னால் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தருணங்களில் நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சோப்பு டப்பாவாக எடுத்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து அந்தந்த கேப்பில் வந்து ஃபில்லப் பண்ணிடுறோம். இப்போ இப்படி ஃபில்லப் பண்ணிடுறதுனால என்ன இருக்குதுன்னா வந்து கேப்பில் ஃபில்லப் பண்ணிடுறோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஃபேமிலி வந்து குளிக்கும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த மாதிரி சோப்பு டப்பாக்களை வச்சு நம்ம வந்து அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் எல்லாத்தையும் வந்து வெறும் இந்த பியர்ஸ் சோப்பு டப்பாவை வச்சு மறைச்சிட்டோம். இப்போ நம்ம இது வந்து ஃபுல்லாக மறைக்கிறதா இருந்தால் நமக்கு வந்து உள்ளே வந்து காற்று வராது, வென்டிலேஷன் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த சோப்பு டப்பாவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து வெளியே போயிட்டு வரும். நல்லா வென்டிலேஷனும் சூப்பராக அமையும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க.